ஈரோடு, அரியலூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவளத்தம்பாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் செங்கோட்டையன், உடுமலை ராதாகிருஷ்ணன், கருப்பணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முதலில் கோவில் காளை விடப்பட்டு அதன் பிறகு மற்ற காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து அடக்கியதை அங்கிருந்த பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். ஆட்டத்தை பார்க்கணுமா? ஆட்டம் கொளுத்தா. சூப்பர் 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 சூப்பர். அருமடை அருமடா. சூப்பரா சூப்பரா சூப்பரா. அந்த வீரனை வரைச்சோடா. அந்த வீரன் ஒரு மாடு பிடி மாடு. காளை பிடிபட்டது. பிடிபடாத காளைகளுக்கும் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. எச்சரிக்கை. சூப்பர் சூப்பர் சூப்பர். தொட்டுப்பா தொட்டுப்பா தொட்டுப்பா. சிங்கங்களை இறங்கிருச்சு. நொறுக்குதுடா நொறுக்குதுடா. அடாடாடாடா. ஏ காப்பா காப்பா. அருமடா. சூப்பர் சூப்பர். ஒன்னு 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 ஒன்னு. சூப்பர் சூப்பர். மாடு பிடி மாடு. வீரண்டா. சுத்த வீரண்டா. அரியலூர் மாவட்டம் கோக்குடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து 450க்கும் மேற்பட்ட காளைகளும் 150க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். பிடிபடாத காளைகளுக்கும் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் கட்டில், பீரோ, சைக்கிள், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல், திருச்சி, சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான காளைகள் பங்கேற்றன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு வந்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி போட்டியை கண்டு ரசித்தார்.